ஹாய் ஹலோ வணக்கம். அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், வீட்டு வாடகைப்படி, குழந்தைகளின் கல்வி உதவித்தொகை, சீருடைப்படி உள்ளிட்டவை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படிக்கான சீலிங் ரேட்டை மாற்றியமைத்து நிதித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் 6 வகையான அகவிலைப்படி 25% வரை உயர்த்தப்பட்டு உள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தினை கணக்கிட்டு ஆண்டிற்கு 2 முறை அகவிலைப்படியை உயர்த்தப்படுகிறது. மத்திய அரசின் உத்தரவை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் புதுவை அரசு ஊழியர்களுக்கு 46% இருந்த அகவிலைப்படி 50% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது பல்வேறு அகவிலைப்படியின் சீலிங் ரேட்டினை மாற்றியமைத்து நிதித்துறை உத்தரவிட்டு உள்ளது. பணியின் போது இறந்த அரசு ஊழியர்களுக்கான சீலிங் ரேட் 25% உயர்த்தப்பட்டு உள்ளது. இதேபோல் போக்குவரத்து படி 25% உயர்த்தப்பட்டு உள்ளது. இதேபோல வீட்டு வாடகைப்படியும் சீலிங் ரேட்டும் உயர்த்தப்பட்டு உள்ளது. தற்போது எக்ஸ் பிரிவுக்கு 27%, ஒய் பிரிவுக்கு 18%, இசட் பிரிவுக்கு 9% உள்ளது. தற்போது எக்ஸ் பிரிவுக்கு 30%, ஒய் பிரிவுக்கு 20%, இசட் பிரிவுக்கு 10% மாற்றி அமைக்கப்பட்டு உள்ளது. குழந்தைகளுக்கான கல்வி அகவிலைப்படி மாதம் 2250 ரூபாய், ஓட்டல் சப்சிடி 6750 ரூபாய், மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கல்வி அகவிலைப்படி 4500 ரூபாயாக தற்போது உள்ளது. இவையும் 25% உயர்த்தப்பட்டு உள்ளது. இதேபோல் 3000 இருந்த மாற்றுத்திறனாளி பெண் ஊழியர்களுக்கான அகவிலைப்படியும் உடைக்கான அகவிலைப்படியும் 25% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வு 1/1/2024 முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டு உள்ளது.